இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேனு நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். திடீர்னு அந்த தொழிலில் வந்து லாஸ் ஆகி போச்சு. மறுபடியும் என்னென்னவோ தொழில் பண்ணி பார்க்குறாரு. மறுபடியும் அந்த லாஸை வந்து சரி பண்ண முடியல. நிறைய கடன்காரன் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னு வாழ்க்கையில் விரக்திக்கு போயிட்டார். சரி, இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சி மேலே போயிட்டு சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு, கடவுளே நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி சோதிக்கிற, அதனால் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு போகிறாரு. பின்னாடி ஏதோ ஒரு குரல் கேட்குது. ஒரு சாமியார், ஏன் என்னாச்சு, ஏன் சாக போகிறீங்க, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டிருந்தேன், ஏன் சாக போகிறீங்க அப்படின்னு அந்த சாமியார் கேட்டார். அதுக்கு சொன்னார், நான் என்னென்னவோ தொழில் பண்ணி பார்த்தேன், நடந்ததெல்லாம் சொன்னார். சரி, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க, கடைசி முயற்சியாக நான் சொல்கிறது கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ₹1 நாணயத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதை நீ இப்போ பாக்கெட்லேருந்து வெளியே எடுக்கக்கூடாது. ஆனால் டெய்லி அந்த நாணயத்தை தொட்டு பார்த்துட்டு, உன்னோட தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாணயத்தை தொட்டு பார்த்துட்டு நீங்கள் போகணும், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, இவரும் வந்தார். மறுநாள்லேருந்து அந்த பாக்கெட்டில் அந்த நாணயத்தை போட்டுட்டு டெய்லி வேலைக்கு போகும்போது அதை தொட்டு கும்பிட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு போவார். இதே போல் பண்ணினே இருந்தார். ஒரு நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு போயின்னு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து கடுமையாக உழைச்சி பெரிய கடனெல்லாம் அடைச்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு நல்லா பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆகிட்டார். ஒரு நாள் அவரும் ஒய்ஃபும் வந்து பேசின்னு இருக்கும்போது, நம்ம இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. நீ போய் அந்த பாக்கெட்டோ சட்டை பாக்கெட் எடுத்துன்னு வா, அந்த சட்டை பாக்கெட்டில் நான் ஒரு அதிசயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் போயிட்டு அந்த சட்டையை எடுத்துன்னு வராங்க. அந்த சட்டைக்குள்ளே இருந்த அந்த காயின் எடுத்து பார்க்குறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா சாமியார் கொடுத்தது வந்து பழைய ₹1 நாணயம், ஆனால் அதில் இருக்கிறது புதிய ₹1 நாணயம். என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இது மாறிச்சுன்னு தெரில, பார்த்தியா கடவுளோட மகிமை அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதிரியாக சொல்ல ஆரம்பித்தோடனே அவங்க பொண்டாட்டி சொன்னாங்க, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சட்டை மாட்டிட்டு போனீங்கள்ல ஒரு 4 வருஷம் முன்னாடி, அதை எடுத்து பார்த்தேன், என்னன்னு பார்த்தோன்னே ஒரு பழைய ₹1 நாணயமாக இருந்தது. எடுத்து கீழே போடலாம் பார்த்தா உருண்டு போய் ஒரு பள்ளத்தில் விழுந்துச்சு, அதை எடுக்க முடியல. சரி, அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையோட வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து புது ₹1 வந்து நாணயத்தை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சேன் அப்படின்னு அவங்க கொண்டாட்டி சொன்னோடனே, நீங்கள் வச்சது அந்த நாணயத்து மேலே நம்பிக்கை இல்லைங்க, உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்ற மாரி, அந்த உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளோட உண்மையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரலாம். மீண்டும் நாளைக்கு வேறு கதையில் சந்திப்போம்.